கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகின்றோம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் இப்படி சொல்லுகிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை யோசிக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை, நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதத்தை, அடையாளத்தை செய்ய போகிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம், சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம், சில துக்கங்களை சந்தித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பிலிப்பியர் 3:13, கடந்ததை விட்டு விடுங்கள். சிலதை விட்டு விடும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நம்மளுடைய காரியங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினங்களை நினைக்காதீங்க, பூர்வமானதை யோசிக்காதீங்க, நான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம் இப்படி சொல்கிறது: அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை புதியது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட கிருபை புதியதாக இருக்கிறதா. இங்கே அழகாக சொல்கிறாங்க, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருடத்தில் கர்த்தர் இரக்கம் உள்ளவராய், பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. சங்கீதம் 33:5 சொல்கிறது: நாம் தேவனோடு நடக்கும் ஆண்டு, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட வழியை, நம்மளோட நம்மளோட பாதையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ரெண்டாவது, அவர் மேல் நம்பிக்கை வைக்க போகிறோம். பல காரியங்களில் மனிதர்களை நம்புகிறோம், ஏமாற்றுபவர்களை நம்புகிறோம், நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நம்புகிறோம். எந்த விஷயம் எடுத்தாலும் இதை மனுஷங்கக்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ண நினைக்கிறோம். நம்பிக்கையை மனிதர் மேல் வைக்கிறோம். அது ரொம்ப தப்புங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்மளோட வாழ்க்கையை, நம்முடைய ஃப்யூச்சரை, நம்மளோட குடும்பத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு தோல்வியை தரமாட்டார், அவர் வெற்றியை தருகிற தேவனாக இருப்பார். ஸோ இந்த நாள், இந்த புதிய வருடம், இது எல்லாவற்றையும், வருங்காலம், இது எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். வாட் broke you last year will build testimony this year. கடந்த வருடத்தில் எதற்காக உடைந்து போனீர்களோ, எதனால் உடைக்கப்பட்டீர்களோ, இனி வேறு வழியே இல்லை அப்படின்னு எங்கே நினைக்கிறீங்களோ, அங்கே தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறார். எப்பவுமே ஒரு விஷயம் முடிவுக்கு வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்கே ஏதோ ஒரு புதிய காரியம் தொடங்க போகிறது. ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஸோ எங்கே எண்டு வருது, அங்கேனா வரும் ஒரு நியூ பிகினிங் வருகிறது. அப்படி தான் இந்த வருடத்தை இந்த கடைசி நாளில் மேபி 1 or 2 days we are going to enter the new year இல்லையா. ஸோ அந்த வருடத்தை முடிக்க போகிறோம். அப்போ இந்த வருடம் முடியும் போது மற்றொரு புதிய வருடம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் மறக்கவில்லை. எத்தனையோ டைம் அழுது ஜோம் பண்ணியிருப்போம்ல, எத்தனையோ காரியம் செய்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்போம், வைராக்கமாக கேட்டிருப்போம், தைரியமாக கேட்டிருப்போம். நிறைய காரியம் நமக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழுது கேட்போம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் மறக்கவில்லை, உன் மௌன வழிகளை நான் மறக்கவில்லை. அப்புறம் நம்ம ஜபத்தை அவர் என்ன பண்ணலையா, மறக்கவே இல்லையா. ஏன்னா மனிதர்களால் புரிய முடியாததை தேவன் முழுமையாக புரிந்து கொள்கிறாராம். ஸோ அந்த புதிய ஆண்டில் புதிய கிருபை, புதிய வலிமை, புதிய சமாதானம், புதிய வாசல்கள், புதிய நம்பிக்கை. நேற்று எது நம்மளுக்கு கஷ்டப்படுத்ததோ, வேதனைப்படுத்தினதோ, அதை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நன்மையாக மாற செய்கிறாராம். ஏன்னா மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை யோசிக்கலாம், ஒரு புதிய ஆண்டுக்குள் வரும்போது வித்தின் டேஸ் நம்மளோட ஃபுல் சூழ்நிலை மாறும், நம்மளோட எண்ணங்கள்லாம் மாறிடும், சிந்தெல்லாம் மாறிடும். அப்படி இல்லைங்க, இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரால் எல்லாத்த ஒரு நாளில் மாற்ற முடியும். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், எது வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் யோசிங்க, ஆண்டவரே இந்த வேலையில் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி, ஆண்டவரே கடந்த 2025 ஆண்டு முடிய என்னை நடத்தினீர்,
என் குடும்பத்தை நடத்தினீர், என் பிள்ளைகளை நடத்தினீர், என் கணவரை வழிநடத்தினீர், மனைவியை வழிநடத்தினீர், பிள்ளையை வழிநடத்தினீர். அப்பா, இப்பொழுது கண்களை மூடி உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, சோத்திரம் சொல்கிறேன் ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட் அப்படி சொல்லுங்களேன். அப்படி சொல்லும்போது உங்களுடைய நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, அவர் கேட்கிறார். நம்ம 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லி இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருப்பார். 2வது பார்த்தீங்கன்னா, அவர் புரிகிறார். He understands your pain, He understands your loss, He understands your weakness, He understands your need. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது புரியும். நம்ம ஜபிக்க உட்காரும் போது இவங்க இன்னைக்கு இதை தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியுமா. அதனால முதல் பண்ணால் அவர் சைலண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எது சொல்லலாம் ஆண்டு என்ன பண்ணுவார், இன்டரப்ட் பண்ண மாட்டார், திருப்பி சொல்ல மாட்டார், தன்னோட கருத்தை சொல்ல மாட்டார். இல்லை, நம்ம ஒரு கருத்தை சொன்னால் வேற ஒரு கருத்தை சொல்ல மாட்டார். நம்ம எது சொன்னாலும் ஆண்டவர் கேட்பார். 2வது, அவர் புரிந்து கொள்வார். ஒரு விஷயத்தை எந்த ஆங்கிளில் நீங்கள் சொன்னாலும் அவர் புரிந்து கொள்வார். நம்ம ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வேறு ஆங்கிளில் புரிந்துப்பாங்க, தவறாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நீங்கள் எந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க, என்ன மாடுலேஷனில் சொல்கிறீங்க, எந்த சிச்சுவேஷனில் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, அது எல்லாவற்றையும் அவரால் புரிந்து கொள்கிறாராம். 3வது பார்த்தீங்கன்னா, அவர் புரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அவர் குணப்படுத்துகிறார். காட் ஹீல்ஸ் யூ. ஹீலிங் ஒரு வேளை என்னோடய பாடியில் ஒரு பெயின், அது ஹீலிங் இல்லைங்க. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், மனது, சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரா, குணப்படுத்துகிறார். எங்கே சுகம் தேவைப்படுகிறதோ, எங்கே நான் வீக்காக ஃபீல் பண்ணுறனோ அங்கே கர்த்தருடைய பலன் எனக்காய் கடந்து வருகிறது. எங்கே நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறனோ அங்கே என் கர்த்தரை பலப்படுத்த விரும்புகிறார். எங்கே நான் இடத்தை எழுந்துட்டேன்னு நினைக்கிறனோ அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக, என் வாழ்வுக்காக ஒரு புதிய வாழ்வை தொடங்குகிறார். அவர் கேட்கிறார், அவர் புரிகிறார், மாத்திரமல்ல அவர் குணப்படுத்துகிறார். சங்கீதம் 30:5 சொல்கிறது, வீப்பிங், அதாவது ஃப்ரம் டியர்ஸ் டு ஹோப், வீப்பிங் மே என்டியூர் ஃபார் அ நைட் பட் ஜாய்ஸ் கம்ஸ் இன் த மார்னிங். சாயங்காலத்திலே அழுக்கை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். So dear people of God, we stand at the end of this year and step into the new beginning. பழைய ஆண்டிற்கு விடை கொடுத்து இந்த புதிய ஆண்டை வரவேற்க நாம் காத்திருக்கிறோம். லாஸ்ட் இயர் we have brought you so many things. இல்லை, நம்ம எதிர்பார்க்குற அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், சம்டைம்ஸ் அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ். நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட நடக்கணும்னு கேட்டிருப்போம். ஸோ அது கிடைக்காது, அவர் பதில் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ காட் சேஸ் டுநைட், ஐ ஹவ் சீன் யோர் டியர்ஸ். நீ எதுக்காக அழுத எனக்கு தெரியும், ஏன் அழுத எனக்கு தெரியும், எவ்வளோ நேரம் அழுது எனக்கு தெரியும், எதற்காக முழங்கால் பண்ணிட்டு தெரியும். ஐ ஹவ் சீன் யோர் டியர்ஸ், உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காட் ரிமெம்பர் வாட் பீப்புள் ஃபர்காட். உங்களை எந்த விஷயத்தில் ஜனங்க மறந்து போனாங்களோ அதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். சரியா? காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கம்ப்ளீட்லி. நம்மளோட எல்லா காரியத்தையும் எப்படியா அவர் கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும், ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், அவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாராம், நம்மை அவர் உணர்ந்து இருக்கிறாராம், புரிந்து இருக்கிறாராம். மனுஷங்களில் உங்கள் அன்பை மறந்து இருப்பாங்க, உங்களை புரிந்து இருப்பாங்க, புரியாமல் போயிருப்பாங்க, உதாசீனப்படுத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் நிறைய நன்மை செஞ்சுருப்பீங்களா, அந்த நன்மையை மறந்துருப்பாங்க. அந்த நன்மைக்கு மற துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. உலகம் அப்படி தானே, மனிதன் அப்படி தானே. நம்ம எங்கே யார் அதிகமாக நம்புகிறோமோ, யாரை நேசிக்கிறோமோ, எந்த விஷயத்தை நம்பி சொல்கிறோமோ அங்கே தான் என்ன வருதுங்க, நம்பிக்கை துரோகங்கள் பிறக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு சத்துரு யாருங்க, அவன் வீட்டார். யார் க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்க தான். ஆண்டவர் சொல்லாரு, மறப்பார்கள், இது நேச்சர், எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். நான் ஆண்டவர் சொல்லாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸோ இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஐ never forgot you. உன் அன்பை மறக்க மாட்டேன், உன்னுடைய எல்லா கரையும் மறக்க மாட்டேன், ஏன்னா நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் கோ டு த ஓல்ட் இயர்.
நம்ம சில இளைஞர்களை விட்டுவிடும், லெட் கோ ஆஃப், சிலதெல்லாம் விட்டு விடணும். ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை விட்டு விடணும். அப்போ தான் அவர் ப்ளஸ் பண்ண முடியும். நான் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வேன், அவரை ப்ளஸ் பண்ண எப்படி ப்ளஸ் பண்ணுவாருங்க? இல்லை டுடே காட் ரிலீஸ் த பாஸ்ட், லெட் கோ அவுட் ஆஃப் கில்ட், அதுக்கப்புறம் ஃபியர் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட். இதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு, லெட் கோ ஆஃப், எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். அதுக்கு மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? காட் இஸ் டூயிங் எ நியூ திங். நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நியூ இயர், நியூ கிரேஸ். This year does not come with old mercy. This year brings new mercy. பழசெல்லாம் நினைக்காதீங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, இந்த ஆண்டாவது என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து விடாதா? இந்த ஆண்டாவது இந்த காரியத்தை நான் செய்து முடித்து விட மாட்டேனா என்று பல காரியங்களுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. பாருங்க, இன்னும் அழகான ஒரு வாக்குத்தத்த வசந்த கொடுக்குறாரு. ஸோ இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பற்ற, ஆபிரகாமை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸோ வரக்கூடிய புதிய வருடம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக தருவார். ஒரே ஒரு கண்டிஷன் தான், முந்தினதை நினைக்காத, பழசேதை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கருத்தை செய்ய போகிறார். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு மேல் அசைவாடி அவைகளை எடுத்து தன் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வந்ததைப் போல இந்த 2025ஆம் ஆண்டு முடிய எங்களையும் குடும்பத்தை சுமந்து கொண்டு வந்தீங்களே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த புதிய வருடத்தில் நாங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தாருங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்க தயை பெற்ற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேண்டுவதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமான ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரே, எந்தெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கடன்கள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ, வேதனைகள் இருக்கிறதோ, வியாதிகள் இருக்கிறதோ, அப்பா நீங்க சொன்னீங்களே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீங்களே. அப்படியான ஆண்டவரே, வியாதியோடும் தொல்லையோடும் வலிகளோடும் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே என்று ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையினால அழுது கொண்டு இருக்கிற, புலமை கொண்டு இருக்கிற ஒருவர் வாழ்க்கையில கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், I never leave you, not forsake you என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தந்த ஆண்டவரே, வரக்கூடிய புதிய ஆண்டில புதிய மகிழ்ச்சி, புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், இதுவரை கண்டிராத ஒரு சந்தோஷ சமாதானத்தை என் அன்பு தேவன் தந்த ஆண்டவரே. அவங்க ஒர்க்கிங் பிளேஸ் ஆண்டவரே, அவங்க எந்த இடத்த வேலை செய்கிறார்களோ அங்கே உயர்வை தந்து, குடும்பத்தில் உயர்வை தந்து, சபைகளிலே உயர்வை தந்து, நீ போகும் இடமெல்லாம் சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தர் நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவாராக என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தின் வழியா நீ செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் வழியாக கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.